இந்த வீடியோல டாவின்சி ரிசால்வ்ல எப்படி வாய்ஸ் ஓவர் குடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா பார்ப்போம். அண்ட் நீங்க இப்பதான் டாவின்சி ரிசால்வ் கத்துக்க போறேன். எங்க இருந்து கத்துக்கிறதுன்னு தெரியல. வீடியோலாம் ஆர்டர் வைஸ்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழ எடிட்டிங் சப்பமேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். அந்த சேனல்ல பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் செக் பண்ணீங்க அப்படின்னா டாவின்சி ரிசால்வ் வீடியோஸ் டாபிக் வைஸா பிரிச்சு பிளேலிஸ்ட்ல வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாவின்சி ரிசால்வ் ஓப்பன் பண்ணிட்டேன். சும்மா கொஞ்சம் கிளிப்ஸை மட்டும் டைம்லைனில் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணோம். ஆடியோன்னு வந்துட்டாலே டாவின்சி ரிசால்வ் பொறுத்த வரைக்கும் ஃபேர்லைட் பேஜ் தான். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ நம்ம ஃபேர்லைட் பேஜுக்கு போகணும். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு மைக் வந்து தேவை. அந்த மைக்கை வந்து நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ ஆடியோன்னு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், எடிட் பேஜில் ஒரு ட்ராக் இருக்கா, இந்த மாதிரி நிறைய ட்ராக் வந்து இருக்கும். நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். சும்மா ஆட் ட்ராக் கொடுத்தீங்கனாலே நீங்கள் மோனோனா சிங்கிள் சேனல், ஸ்டீரியோனா 2 சேனல், இங்கே பாருங்கள் 1.0 2.0னா 2 சேனல் வந்து இருக்கும். 2 சேனல்லாம் பெருசு இல்லை. இப்போ ஹெட்ஃபோனில் 2 சைடு இருக்கா, ரைட் லெஃப்ட், ரைட் சேனல் ஒன்று, லெஃப்ட் சேனல் ஒன்று. இதுவே இந்த மோனோனா ரைட்டு லெஃப்ட் ரெண்டும் சேர்த்து ஒரே சேனலாக வந்து கேட்கும். ஓகேவா, இதெல்லாம் தெரியலனா இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இன்னும் ஒரு ட்ராக் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து 3 ட்ராக் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃபேர்லைட் பேஜுக்கே வந்து போயிடுறேன். இப்போ ஃபேர்லைட் பேஜில் இங்கே வந்து 3 ட்ராக் இருக்குது. இப்போ A1ங்கிற ட்ராக்கில் என் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்க போகிறேன். A2ங்கிற ட்ராக்கில் சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன். A3ங்கிற ட்ராக்கில் சும்மா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கொடுக்க போகிறேன். அப்படின்னா இப்போ A1 ட்ராக்கில் தான் நீங்கள் வந்து மைக்கை வச்சு ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா இந்த A1 ட்ராக்கில் போயிட்டு நீங்கள் மைக்கை வந்து பேட்ச் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அது எப்படி பேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், மேலே இருக்க எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மிக்சர் இருக்குல்ல, இந்த மிக்சரில் தான் நம்ம இன்புட் எல்லாமே கொடுப்போம். இப்போ இந்த A1 ட்ராக்குக்கு ஏதோ ஒரு இன்புட் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லைனா இந்த A1 ட்ராக் ஃபுல்லாக நாய்ஸ் ரிடக்ஷன் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா இதில் இருக்க மொத்த EQ இருக்குல்ல, இந்த EQ அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம எங்கே பண்ணுவோம்னா இந்த மிக்சரில் தான் நம்ம எல்லா வேலையுமே வந்து பண்ணுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த மீட்டர்ஸுங்கிறது என்னன்னா ஃபேர்லைட் பேஜில் இருக்க ஒரு டிஸ்பிளே மாதிரி. இப்போ எடிட் பேஜில் நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே இருக்கா, அதே மாதிரி ஃபேர்லைட் பேஜில் இதுதான் நமக்கு வந்து டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே வந்து பெருசு பண்ணுறதுக்கு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பெருசாயிரும். ஏன்னா வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கும்போது நமக்கு டிஸ்பிளே பெருசாக வேணும்ல, அதனால் இந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணுவீங்க. தென் வேணாம் அப்படின்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குட்டியாயிரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேம் டைம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மிக்சர் வந்து குட்டியாக தெரியும். இதுவே நீங்கள் மீட்டர் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மிக்சர் வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து A1ங்கிற ட்ராக்ல நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த A1 ட்ராக்குக்கு இன்புட்டாக என் மைக்கை வந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த நோ இன்புட்னு இருக்குல்ல, இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்புட் வந்து கொடுக்கணும். இன்புட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா என்னோட மைக்ரோஃபோன் வந்து காட்டுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் A1 ட்ராக் தான் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் A1 ட்ராக் வந்து காட்டுது. ஓகேவா, இது வந்து எப்படி சொல்லலாம்னா இங்கே பாருங்கள், A2 ட்ராக் போகிறேன் அப்படின்னா இன்புட் கொடுத்தனா இங்கே பாருங்கள் A2 ட்ராக் மோனோ செலக்ட் பண்ணனா இங்கே பாருங்கள் ஒரு சேனல் மட்டும் செலக்ட் ஆகுது. இதுவே A1 ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ட்ராக்கு. ஸோ A1க்கு நான் வந்து இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், ஹெட்ஃபோனில் 2 சைடு இருக்குல்ல, 2 சைடு சொன்னேன்ல, ரெண்டுத்துலேயுமே வந்து பேட்ச் ஆகும். ஓகேவா, இப்போதைக்கு A1 ட்ராக்லேயே வந்து பேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இதுக்கு இந்த மைக்ரோஃபோனோட ஆடியோ வந்து எடுத்துக்கும். ஓகேவா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆறுங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஆர்ம் ஆஃப் ரெக்கார்ட். இப்போ இந்த ஆறுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ராக் வந்து ரெடி டு ரெக்கார்ட்னு அர்த்தம். இந்த ட்ராக் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேவா, அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேசுகிறது டபுளாக வந்து நமக்கே கேட்கும். ரெக்கார்டும் ஆகும், நம்ம பேசுகிறது வந்து நமக்கே கேட்கும். இப்போ நான் பேசி காட்டுறேன் பாருங்கள். ஆரை வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டபுளாக கேட்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆடியோ இருக்குல்ல, இந்த ஆடியோ வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ நீங்கள் ரெக்கார்ட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறது திருப்பி வந்து உங்களுக்கே கேட்காது. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துட்டே போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஆர்ம் ஆஃப் ரெக்கார்டு எல்லாம் ரெடி பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது பட்டன் வந்து இதுதான் வந்து ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, இதுதான் ரெக்கார்டை வந்து ஸ்டாப் பண்ணுறது. இப்போ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு OC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ரெக்கார்ட் ஆயிரும். இதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா ப்ளே ஆகாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆடியோ ஆன் பண்ணிட்டு ப்ளே கொடுங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு OC ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓகே ஆடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண தெரியும். வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வீடியோவை பார்த்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த மீட்டர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா வீடியோ வந்து வந்துடும். ஓகேவா, மிக்சரை வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஓகேவா, இந்த குட்டியாக இருக்கிறத வச்சு நம்மளால் வீடியோ வந்து பார்த்துட்டு நம்மளால் லிப்ஸிங்லாம் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அதனால் இதை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இந்த சைட் கார்னர் வந்து வச்சுருங்க. இது வந்து எனக்கு வந்து கம்ஃபர்டபுள். ஓகேவா, இது நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்படி வைங்க அப்படின்னு நான் சொல்கிறது ஏன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிக்கலாம்,
தென் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த பட்டனும் இங்கேயே இருக்குல்ல நமக்கு. ஸோ, நமக்கு ரெக்கார்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இப்போ வந்து எனக்கு ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் தப்பு. எகைன் நான் இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு கிடையாது. திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து போயிட்டு, இப்போ ஆன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, நீங்க பழச ரெக்கார்ட் பண்ணீங்கல்ல, அது மேல வந்து ஓவர் ரைட் ஆயிரும். ஓகேவா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டூ ஓசி ஸ்கொயர். இப்போ வந்து மைக்ரோஃபோன்லாம் செட்டப் பண்ணிட்டு ரெக்கார்டிங்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியோ வந்து நான் இப்போ பேசினது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். இது நம்ம கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இத வந்து அதே இடத்துக்கே செட் பண்ணிறலாம். இந்த ஆடியோ ஆஃப்ல இருக்குல்ல, இத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேட்கும். ஓகே, ப்ளே பண்ணி விடுறேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டூ ஓசி ஸ்கொயர். இப்போ வந்து மைக்ரோஃபோன்லாம் செட்டப் பண்ணிட்டு ரெக்கார்டிங்க்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதையே வந்து வேற ட்ராக்ல வந்து பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு இந்த மீட்டர், இந்த மிக்சர்ல போயிட்டு ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து நமக்கு வேணாம். இது இருந்துச்சுனா கூட பிரச்சனை இல்ல. ஏன்னா நம்ம ஆர்ம் ஆஃப் ரெக்கார்ட குடுத்தா தான் அந்த ட்ராக் வந்து ரெக்கார்டே ஆகும். இப்போ வந்து A3க்கு போயிருவோமா? ஓகே. A3ங்கிற ட்ராக்கு இன்புட் வந்து செட் பண்ணுறோம். இந்த மைக்ரோஃபோனையே வந்து பேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? லெஃப்ட் சேனல், ரைட் சேனல் ஏன்னா ஸ்டீரியோவா? இப்போ நீங்க பேட்ச் குடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த 3 ட்ராக்கு இன்புட் என்னது? நம்ம மைக்ரோஃபோன் தான். இப்போ இந்த 3 ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஆர்ம் ஆஃப் ரெக்கார்ட ஆன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆர்ம் ஆஃப் ரெக்கார்ட ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரெக்கார்டிங்க்கு ரெடி. இப்போ நம்ம கிளிப்பை பார்த்துட்டே பேசணும் அப்படின்னா, கிளிப்பை வச்சுக்கோங்க. இல்லைனா கிளிப்பை வந்து பெருசு பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது வந்து உங்க விருப்பம். இப்போதைக்கு நம்ம வந்து கிளிப்பை வந்து குட்டியாவே வச்சுக்கலாம். நீங்க இங்கேயே கூட வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதோ இதை தள்ளிட்டு, தென் இதை இப்படி டவுனா இப்படி பண்ணீங்க அப்படின்னா, இதுவும் வந்து ஸ்க்ரீன் வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்கு. ஓகேவா? இந்த மாரியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி எது வேணா பண்ணுவேன். எனக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அத வந்து பண்ணிப்பேன். இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன? இதான் வந்து ஸ்டார்ட் பட்டனு. ஜஸ்ட் பிரஸ் பண்ண போறீங்க. நீங்க பாட்டுக்கு பேச போறீங்க. பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். தென் வேணாங்கிற இடத்துல ஸ்டாப் பண்ண போறீங்க. ஸ்டாப் பண்ணீங்கன்னா, இப்போ வந்து நம்ம 3 ட்ராக் குடுத்தோமா, 3 ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருக்கிறத கிளியர் பண்ணிறலாம். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி விடுறேன். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ண போறீங்க. நீங்க பாட்டுக்கு பேச போறீங்க. பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். தென் வேணாங்கிற இடத்துல ஸ்டாப். ஓகே கைஸ், இந்த வீடியோல நீங்க வாய்ஸ் ஓவர் எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபேர்லைட் பேஜுக்கு வந்து போயிடுறீங்க. இப்போ A2 ட்ராக்க வந்து எடுத்துப்போம். A2 ட்ராக்ல வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்க போறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து இன்புட் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? மிக்சருக்குள்ள போறீங்க. இன்புட் குடுக்குறீங்க. இத குடுத்துட்டு பேட்ச் குடுக்குறீங்க. ஓகேவா? இப்போ நம்ம மைக்ரோஃபோனை செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைன்ல ரெக்கார்ட் பண்ணணும். லைன்னா ட்ராக்கு. இப்போ இந்த ட்ராக்ல ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஆர்ம் ஆஃப் ரெக்கார்ட ஆன் பண்ண போறீங்க. இத ஆன் பண்ணீங்கன்னா வாய்ஸ் டபுள் டபுளா கேட்கும். கேட்கக்கூடாதுன்னா, இத வந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டபுள் டபுளா கேட்காது. நீங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணணும், டிஸ்ப்ளே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மீட்டரை வந்து ஆன் பண்ண போறீங்க. ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட்ட குடுத்தீங்கன்னா, ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஹே கைஸ், வெல்கம் பேக் டூ ஓசி ஸ்கொயர். இத முடிக்கணும்னா, ஜஸ்ட் பாஸ் குடுத்தீங்கன்னா முடிஞ்சிரும். நெக்ஸ்ட் இப்போ இத ப்ளே பண்ணி பார்க்கணும், சவுண்ட் கேட்கணும்னா, இத ஆன் பண்றீங்க. இந்த ரெக்கார்டிங்க வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்கோ கேட்காது. ஓகேவா? நம்ம இத ஆஃப் பண்ணிருவோம். இப்போ வந்து ப்ளே குடுக்குறேன். ஹே கைஸ், வெல்கம் பேக் டூ ஓசி ஸ்கொயர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குட்டியா வாய்ஸ் ஓவர் குடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் எப்படி குடுக்குறது அப்படின்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம ஓசி ஸ்கொயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய் கைஸ்.